வணக்கம். நான் பொன்னுபாண்டியன். அனைத்து ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மரவர் நல சங்கம் தமிழ்நாடு அமைப்பிலிருந்து பேசுறேன். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகாரில் உள்ள எங்களது தொப்புள் குடி உறவுகள் அதிகம் வாழ்கின்ற இருமங்குளம் கிராமத்தில் எனது தேவையான உறவினரான ஜோதி முருகன் என்ற உறவினரை மரபு நபர்கள் வெட்டி கொண்டார்கள் என்ற செய்தி வந்தவண்ணம் உள்ளன. அங்கு ஒரு பதட்டமான சூழல் உருவாகிறது. ஜோதி முருகன் அவர்களை வெட்டி கொண்ட கயவர்களே தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அந்த கொலையாளிகளை விரைந்து கண்டுபிடித்து இந்த கொலைக்கு காரணம் என்ன என்பதை விசாரித்து கொலையாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைத்து ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மரவர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த கொலைக்கு காரணமானவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து எங்களது தேவையான இளைஞர்கள் மீது கொலைவரை தாக்கல் நடத்துகின்ற கும்பலை கண்டுபிடித்து அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கி அவர்கள் காவல்துறை விரைந்து தீவிரமாக விசாரணை செய்து அவர்கள் எடுக்கும் இடத்தை தேடி பிடித்து கண்டுபிடிச்சு அவர்களுக்கு கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய தேவையான இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாதிரியான கைவர்கள் இந்த தேர்தல் நேரத்திலே அரசியல்வாதிகளிடம் கைவிட்டு பெற்றுக்கொண்டு எங்களுடைய இளைஞர்கள் மீது கொலைவரை தாக்குதல் தொடர்ந்து நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே சங்கரன்கோவில் மற்றும் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த கொலைக்கு காரணம் என்பதை தீவிரமாக ஆராய்ந்து உண்மைத்தன்மை அறிந்து கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுக்கொண்டு தண்டனை வழங்குமாறு அனைத்து ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மரவர் சங்கத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன்.